போனோம் ஃபஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் மட்டும்தான் மெயின் ரோடு, 10 கிலோமீட்டர் கூட இல்லை. காடு மழை பார்க்காம ராத்திரி 12 மணிக்கு வந்து 11 மணிக்கு வந்து நடுக்காரில் நின்றுக்கிட்டு இருக்கோங்க. ஹாஸ்டல் பூட்டி இருக்கு, திறக்கிறதுக்கு ஆளை காணோம், தட்டினா கேட்கல. பார்ப்போங்க. ரொம்ப மோசமான நாளுங்க எண்டிங்க. நான் தெளிவாக போயிட்டு சொல்கிறேன், பார்ப்போம். என்ன நடந்ததுங்கிறத பொறுமையாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே கிரேட் ஹெல்ப், தேங்க்யூ ஸோ மச். ஓகே கிரேட் ஹெல்ப், தேங்க்யூ. ஓகே ஃபர்ஸ்ட் டேங்க, ஃபஸ்ட்டு டே. ஒரு கர்ட்டசிக்கு கூட ஒரு விஷயம் கூட சரியாக போல். என்ன நடந்துச்சுன்னு சொல்கிற மாநில கூட நான் இல்லை, நான் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். பெட்ரோல் பங்க்கில் ரொம்ப நேரம், அதாவது 1 மணி நேரம் பஸ்ஸு டிலே அருஷா, 1.5 மணி நேரம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம் அருஷாவில். ஸோ அங்கேருந்து இங்கே வந்து இடையில ஒரு போலீஸ் செக்கிங்க, ஃபோனை காணோம், ஃபோனை தேடி ரொம்ப நேரம். இங்கே வந்து ஹாஸ்டலில் யாரும் இல்லை, மொத்த ஹாஸ்டல்லே யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். கதவு பூட்டியிருக்கு, ஆளை காணோம். பக்கத்து பெட்ரோல் பங்க்கில் இருக்க ஒரு இதுவரை கேட்டால் அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். அவர் செவ்வரேறி குச்சி வந்து உள்ளே இருக்கவங்களை எழுப்புனார். ஃபோன் பண்ணால் போகல. அவங்க வந்து கதவு திறந்தால் அவங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணாங்க. இங்கே வந்து ரிசப்ஷனிஸ்ட் கிடையாது. ஸோ ரிசப்ஷனிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ண சொன்னாங்க. அது வரைக்கும் சரி இங்கே வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கில் போய் நான் காலைல வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், 5 மணிக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னேன். சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் சார்ஜ் போட்டுட்டு இருந்தேன் ஃபோனை. ஸோ அப்போ பார்த்து இங்கே வந்து கதவை திறந்து வச்சுருந்தாங்க. சரி உள்ளே வந்து பார்த்தா ஃபோன் பண்ணி கூப்பிட்ருப்பாங்க போல். அதாவது ஓனருக்கு மேனேஜர் வந்து நாளைக்கு காலைல வருவாங்க, நீங்கள் வந்து இப்போ ஸ்டே பண்ணிக்கோங்க, நாளைக்கு பே பண்ணிக்கோங்க அப்படின்னு இப்போ சொன்னாங்க. மணி வந்து ராத்திரி 12. இது வந்து ஒரு குக்கிராமங்க, கிராமத்துலேயும் கிராமம். ஸோ இதுக்கப்புறம் கிட்ட எதுவுமே கிடையாது, குக்கிராமம். ஸோ அங்கே தனியாக வந்து தங்கியிருக்கோம், இப்போ ரெஸ்ட் எடுப்போம். ஸோ அந்த இது பண்ணிட்டு தாங்க ரூமு அப்படியே பார்த்துக்கங்க. ரிவ்யூ பயங்கரமாக கொடுத்துருந்தானுங்க. ஹாஸ்டல் கேட்டுக்கு 2 பூட்டு இருக்குது, ஆனாலும் ஒருத்தவங்களை 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டிக்கு போட்டிருக்காங்க. கிரேட் ஒர்க் பை த ஹாஸ்டல்னு போட்டிருந்தான். அநியாயம் பண்ணுறாங்க. சரி ஓகே, இப்போ எதுவும் பேச முடியாது. நம்ம காலையில் நமக்கு சீக்கிரமே வேலை இருக்குங்க, 5 மணிக்கெலாம் வேலை இருக்குங்க. கிட்டத்தட்ட 1500 ரூபா, 45,000 ஷில்லிங்ஸு இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ்க்கு. ஆனால் இது வந்து குக்கிராமம், இதை விட்டால் வேறு இது கிடையாது. ஒரு சில ஹாஸ்டல்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாத்தோட ப்ரைஸுமே கூட குறைச்சது தான். சார்ஜர் லூஸாக இருக்குது, வேலை செய்யலை. இப்போ நான் ஒரு நேரம் கழித்து பேசிகிட்ருக்கேன், எப்படி சார்ஜ் போடுறதுன்னு தெரில, பார்ப்போம். பெட்ரோல் 45 கிலோமீட்டருங்க இங்கேருந்து மொங்கலான்ற இடம். ஸோ மொத்தமாக 40,000 ஷில்லிங்ஸ்க்கு பேசியிருக்கோம். 50 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. ஸோ 50 நம்ம உள்ள ஒரு மொத்தமாக 40,000 ஷில்லிங்ஸ், 1200 ரூபா. அட்வென்ச்சருங்க, இப்போ வந்ததே இதுக்காக தான். காலைல 6 மணிக்கெலாம் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ரோட்லேருந்து திரும்பிட்டோம். இங்கேருந்து 33 கிலோமீட்டர் போட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக விரியுது. கைடு $100 $120 சொல்கிறாங்க. நம்மளால் அவ்வளோலாம் முடியாது. நான் $10 $12 கைடு மட்டும் வேணும். இப்போ வந்து வில்லேஜுக்கு வந்து அந்த இது என்ட்ரி இருக்குன்னாங்க, $20-25 வரும்னு நினைக்கிறேன். என்னன்னு பேசிட்டு ஒரு $50 முடிச்சுட்டு போவோம். எக்ஸாக்டாக என் கையில் வந்து $95-100 இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, 5 பைசா இல்லை, விட்ரா பண்ணணும். ஸோ $95-100 வச்சுக்கிட்டு அது $50 தான் ஆகுன்ற ஒரு எண்ணத்தோடு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். பார்ப்போம். 1
விலை வந்து கூட தான், எதிர்பார்த்தா கூட கூட தான். இருந்த காசு தீந்துடுச்சு. நம்ம கிட்டக்க போயிட்டு பார்ப்போம். அவங்களுக்கு பட்ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கிளியராக சொல்கிறேங்க எவ்வளோ ஆச்சு என்னென்னு. தண்ணி வேணும்னா எடுத்துக்க சொல்கிறாங்க, வாங்கிக்க சொல்கிறாங்க. நேராக அங்கே தான் போக போகிறோமா புஷ்மன் ட்ரெயினுக்கு. பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே கேனில் வாங்கிக்கிறாங்க. 2 லிட்டர் அந்த மாதிரி பாட்டிலில் விற்பாங்க போல். ஸோ வாங்கி ஊற்றிக்கிறாங்க போல். என் பக்கத்தில் பங்க்கெல்லாம் கிடையாது. ஸோ இந்த டிரைவரையும் கேட்டார் வேணுமா பெட்ரோலில் வாங்கிக்கிறியான்னு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குதுங்க. பயங்கர ஆஃப் ரோடு. பட்ஜெட் வந்து சொல்லிடுறேன். வில்லேஜுக்கு என்ட்ரி டிக்கெட் மொத்தம் $100 சொன்னாங்க. நான் குறைச்சி கேட்டேன். Cuma apa nih pelang kamu tuh? Shall we get down? If you need to be safe, you don't put your leg down. Okay. You understand? Yeah, okay. Almost கீழே விழுந்துட்டோங்க. ஆல்மோஸ்ட் இல்லை, விழுந்தாச்சு. விழுந்ததை அப்படியே எடுத்து மண் ஆட்டு மணல் மாதிரி இருக்குங்க. ஆட்டு மணல் மேலே நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம். எவ்வளோ வளட்டும். 2 பக்கமும் முள். விழுந்தோன்னா சேதாரம் ஜாஸ்தி. So finally, yeah. So here we are. So let me see them first, and I can take you. ஸோ வந்துட்டோங்க. அவர் போய் பார்த்துட்டு வந்துட்டு நம்மளை கூப்பிட்றேன்றார். எவ்வளோ ரிமோட்டாக வந்திருக்கோம் பாருங்கள். நான் ஃபுல் டேவையும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். எத்தனை வீடியோவாக வருதோ நீங்கள் பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எதையும் கட் பண்ணாமல் போட ட்ரை பண்ணுறேன். போவோம். கடைசியாக கொஞ்சம் நேரம் அந்த நம்ம பீச்செல்லாம் பார்த்த மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போவோம். அவ்வளோதானே இருக்கும்னு நினச்சேன். அதாவது போன ஃபஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் மட்டும்தான் மெயின் ரோடு. 10 கிலோமீட்டர் கூட இல்லை, அவ்வளோதான் மெயின் ரோடு. ஆஃப் ரோடு ஆரம்பித்து காடு மழை பார்க்காம ஆற்று மண்ணெலாம் கடந்து, ஆற்று மண் மாதிரி இதெல்லாம் கடந்து இங்கே வந்து ஓகே தேங்க்யூ கரிபு. Happy Bawa. So hello for them. You say Tana Bawa. Happy Bawa. Tanaba. 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 Apa Tanaba. koko? Yeah. Anak koko. Kau kata apa siapa abita? Anak koko. So normally the Hadzabe, they are nomadic. They are not staying in one place for Okay. a time. So that's why no permanent house. Okay. They make a temporary like you see. Okay. Yeah. Tana Aya. Aya is a woman. Aya. Bawa is men. Aya is woman. Yeah, but they are separately because they are categorized into the division of labor work. Okay. Like always men, they have to look for hunting every day. Hunting is every day, but they are not succeed for every day. Okay. Yeah, it's like a game. Okay. And they are not allowed to hunt in conservation area. Okay. So their government divide the land for them. Okay. So and the animal which they find, it's like antelope is no big five. Antelope, baboon, monkey, squirrel, bird. Yeah, what they get is what they eat. They should kill, no problem. Okay. But for the other tribe, they have to find the permit from the government. Oh, only they are allowed. Only the Hadzabe allowed to kill the animal by the government. Okay. So officially allowed by the government. By the government. Because government, they know they kill the animal for food, not for business. Yeah. Oh, Kwashina. So if the animal's poisoned, Nice.